ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலவன்சஸ்க்கான ப்ராப்ளம். இது வரைக்கும் சேலரி சாப்டரில் நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது ரெட்டி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 9, எக்ஸசைஸ் நம்பர் 9. தி ஃபாலோயிங் அலவன்சஸ் ஆர் கிவன் பை கம்பெனி டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ். இப்போது நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் அலவன்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் taxable allowances. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் கம்யூட்டிங் பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ். நம்ம அலவன்சஸில் இது வரைக்கும் 3 கேட்டகரி பார்த்துருக்குறோம். ஃபுல்லி taxable, ஃபுல்லி exempted, பார்ட்லி taxable. அந்த பார்ட்லி taxableக்குள்ளே 2 கேட்டகரி பார்த்துருக்குறோம். when exemption does not depend upon actual expenditure spent, when exemption depend upon actual expenditure spent. இப்போது இங்கே கொடுத்துருக்க ஒரு அலவன்ஸும் எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் கம்யூட்டிங் பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது பார்ஷியலி taxable அலவன்சஸ்க்குள்ளே வரும். அதில் எக்ஸம்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் அதில் வரும். அதாவது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸை கன்சிடர் பண்ண தேவையில்லை, அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அப்போது இங்கே 25,000 அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ், அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டு 10,000. ஸோ அந்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ taxable amount 25,000. Next allowance, tribal area allowance for employees position in Trichy. இப்போ ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸம்ஷன், ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் அந்த கேட்டகரியில் பார்த்தோம். அதாவது இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ண தேவையில்லை, அந்த கேட்டகரிக்குள்ளே ப்ரொவிஷன் பார்த்தோம். அதே மாதிரி ட்ரைபல் ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு சிட்டி ட்ரிச்சி இருக்குது. ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த ட்ரைபல் ஏரியா அலவன்ஸுக்கு எக்ஸம்ஷன் அவைலபிள். அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் 200 per month. அப்போ இதோட taxability ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் இந்த கொஷனில் கொடுத்துருக்குற அமௌண்ட் 3,000 ஆக்சுவல் அமௌண்ட்டு லெஸ் எக்ஸம்ஷன் 200 into 12. ஸோ 2,400 எக்ஸம்ஷன், 600 taxable amount. அடுத்தது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் ஹிஸ் 3 children. இது எந்த கேட்டகரிக்குள்ளே வரும்? பார்ஷியலி taxable அலவன்ஸ்குள்ளே எக்ஸ்பென்சஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை, அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அப்போது இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 18,000. இதுக்கான எக்ஸம்ஷன் அமௌண்ட் என்னது? 100 per month per child up to a maximum of 2 children. இதுதான் நம்ம ப்ரொவிஷனில் பார்த்தோம். ஸோ எக்ஸம்ஷன் 100 per month, உங்கள் per monthக்கு 100. அப்போது நம்ம இங்கே 1 இயருக்கு கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது 12. 100 per month per child up to a maximum of 2 children. இப்போ இங்கே கொஷனில் கொடுத்துருந்தது 3 childrenக்கு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எக்ஸம்ஷன் 2 childrenக்கு மட்டும்தான் நம்ம அவைல் பண்ண முடியும். அப்போது இந்த எக்ஸம்ஷன் அமௌண்ட் 100 per month அப்படிங்கிறத 12ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது 1 இயர்க்கான கால்குலேஷன். எக்ஸம்ஷன் 2 childrenக்கு மட்டும் அவைலபிள் அப்படிங்கிறதுனால இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது 2,400, taxable amount 15,600. அடுத்தது ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் ஹிஸ் 3 children. அமௌண்ட் ரிசீவ்டு 20,000, இதோட எக்ஸ்பெண்டிச்சர் 50,000. ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ரிசீவ் ஃபார் 3 children 20,000. இதோட எக்ஸம்ஷன் அமௌண்ட்டு 300 per month per child up to a maximum of 2 children. எக்ஸம்ஷன் அமௌண்ட்டு 300 per month. பெர் மந்த் அப்படிங்கிறனால இதை 12ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 1 இயர்க்குரிய கால்குலேஷனுங்கிறதுனால. 300 per month per child up to a maximum of 2 children. இங்கே அலவன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 3 childrenக்கு. ஆனால் எக்ஸம்ஷன் 2 childrenக்கு மட்டும்தான் நம்ம அவைல் பண்ண முடியும். அப்போது இதுக்கான அமௌண்ட்டு 7,200. So taxable amount 12,200.
800. அடுத்தது லாஸ்ட் ஒன், ரன்னிங் அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஸோ ரன்னிங் அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அலவன்ஸ் அமௌண்ட்டு 30,000. ஸோ இந்த ரன்னிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரிக்குள்ள பார்த்தோம்? அலவன்ஸ் ஃபார் விச் எக்ஸ்பெண்டிச்சர் நீட் நாட் பி கன்சிடர்ட். இப்போ இந்த கொஸ்டினில் இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுக்கல. ஸோ அப்படியே கொடுத்துருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதுக்கு அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் அப்படிங்கிறது 70% ஆஃப் அலவன்ஸ் ஆர் rupees 10,000. இந்த ரெண்டில் லீஸ்ட் அமௌண்ட் எடுக்கணும். ஸோ 70% ஆஃப் அலவன்ஸ் அப்படிங்கிறது அலவன்ஸ் அமௌண்ட் என்னது 30,000. அதில் 70% 21,000 ஆர் rupees 10,000. இதில் லீஸ்ட் அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ். லீஸ்ட் அமௌண்ட் 10,000. அப்போது இதோட taxable amount 20,000. So total taxable allowance 74,000. இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாமா? இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 10, ரெடி புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 10. During the previous year 2023 to 24 the following allowances are received by X from the employer company. இப்போ இங்கே ஒரு சில அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈச் அலவன்ஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட taxable allowance என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம பார்த்துருக்குறோம்? எக்ஸ்பென்சஸை கன்சிடர் பண்ணணும், அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து 40,000. அலவன்ஸ் அமௌண்ட்டு 40,000, எக்ஸ்பெண்டிச்சர் 34,000. ஸோ இந்த அலவன்ஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இதுக்கான exempted அமௌண்ட்டு. எக்ஸ்பெண்டிச்சர் 34,000 கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷனில். ஸோ taxable அமௌண்ட்டு 6,000. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் given at the time of transfer of X from சென்னை டு மதுரை. இப்போ இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ணணும், அந்த கேட்டகரியில் தான் நம்ம பார்த்துருப்போம். அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் 50,000, இதோட எக்ஸ்பெண்டிச்சர் 55,000. இதில் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அலவன்ஸை விட எக்ஸீட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பிக்கர் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ இதை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவில் வரும். பட் நெகட்டிவில் நம்ம இங்கே எழுத முடியாது. எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆர் அலவன்ஸ் ரிசீட் விச் எவர் இஸ் லெஸ். ஸோ இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அப்போது இதோட எக்ஸம்ஷன் வந்து 50,000 வரைக்கும் தான் நம்ம லிமிட் பண்ண முடியும். அப்போ அதை நெகட்டிவில் எழுத முடியாது. taxable அமௌண்ட்டு nil. அடுத்தது கன்வேயன்ஸ் அலவன்ஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். ஸோ இந்த கன்வேயன்ஸ் அலவன்ஸும் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் பார்த்துருப்போம். இதில் அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் 70,000, எக்ஸ்பெண்டிச்சர் 65,000. ஸோ இந்த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரையுமே வந்து நம்ம எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட taxable amount 5,000.
அடுத்தது ஹெல்பர் அலவன்ஸ் ஃபார் என்கேஜிங் ஹெல்பர் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் 90,000 அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ், அதோட எக்ஸ்பெண்டிச்சர் 95,000. ஹெல்பர் அலவன்ஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் பார்த்துருக்கோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ணலாம், அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் 90,000, எக்ஸம்ஷன் 95,000 அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 95,000 ஆர் 90,000 whichever is less தான் எக்ஸம்ஷன். அப்போ 90,000 வரைக்கும் தான் நம்ம எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த அலவன்ஸ் அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தாலும் 95,000 டிடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ டிடெக்ட் பண்ணால் நெகட்டிவில் வரும் இல்லையா, நெகட்டிவில் நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா 90,000 அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸம்ஷனும் 90,000 வரைக்கும் தான். அப்போது இங்கே டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து நில். அடுத்தது ரிசர்ச் அலவன்ஸ் 1,05,000 அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் 98,000. ரிசர்ச் அலவன்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரும். அப்போது இதோட எக்ஸம்டட் அமௌண்ட்டு அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் whichever is less. இப்போது இதில் அப்போ 98,000 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கனால இந்த ஃபுல் அமௌண்ட்டையுமே எக்ஸம்ஷனாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். $1,05,000, exemption 98,000. So taxable amount 7,000. அடுத்தது யூனிஃபார்ம் அலவன்ஸ், இதோட அலவன்ஸ் 20,000, எக்ஸ்பெண்டிச்சர் 18,000. இந்த யூனிஃபார்ம் அலவன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம எந்த கேட்டகரியில் பார்த்துருப்போம், எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்துருப்போம். ஸோ யூனிஃபார்ம் அலவன்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டு 20,000, எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் எக்ஸம்ஷன். ஸோ 18,000 அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதை ஃபுல்லாகவே எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டாக்ஸபிள் அமௌண்ட் 2,000. அடுத்தது டெய்லி அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸோட அமௌண்ட்டு 60,000, எக்ஸ்பெண்டிச்சர் 40,000. ஸோ இதுவும் அதே கேட்டகரியில் தான் நம்ம பார்த்துருப்போம், எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டெய்லி அலவன்ஸ் 60,000, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதை எக்ஸம்ஷனாக அப்படி ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம். 40,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 40,000 exempted. ஸோ பேலன்ஸ் 20,000. ஸோ இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் 40,000. ஸோ இந்த 40,000 அப்படிங்கிறது தான் டோட்டல் டாக்ஸபிள் அலவன்சஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.